நீலகிரி மாவட்டம் கோத்தகிரியில் பூட்டி கிடந்த வீட்டில் ஆண் சடலம் ஒன்று எலும்புக்கூடாக மீட்கப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. வெளிநாட்டில் வசித்து வந்தவரின் வீட்டில் எலும்புக்கூடாக மீட்கப்பட்டது யார்? நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி ராமச்சந்த் சக்திமலை பகுதியில் வசித்து வந்தவர் எஸ்.எம். மேத்யூ. இவருடைய மகன் பிரசாந்த் மேத்யூ கோத்தகிரி அருகே தாந்தநாடு கிராமத்தில் வசித்து வருகிறார். தந்தை இறந்துவிட்ட பிறகு வேறு பகுதிக்கு குடிபெயர்ந்துவிட்ட பிரசாந்த் வெளிநாட்டிலிருந்து உறவினர்கள் வருவதால் நீண்ட காலமாக பயன்படுத்தாமல் இருந்த தங்களது வீட்டை சுத்தம் செய்ய முடிவு செய்திருக்கிறார். இதற்காக ஆட்களை வரவழைத்து வீட்டை திறந்து சுத்தம் செய்ய ஏற்பாடு செய்யப்பட்டு அதற்கான வேலைகளையும் தொடங்கியுள்ளனர். அப்போதுதான் அந்த பேரதிர்ச்சியை கண்டு வேலைக்கு சென்ற ஆட்கள் அலறி அடித்துக் கொண்டு ஓடியிருக்கின்றனர். வீட்டின் படுக்கை அறையில் உள்ள கட்டிலின் மேல் எலும்பு கூடாக ஆண் சடலம் ஒன்று மிகவும் அகோரமான நிலையில் கிடந்திருக்கிறது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற பிரசாந்த் உடனடியாக கோத்தகிரி காவல்துறையினருக்கு புகார் தெரிவித்திருக்கிறார். சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் வீட்டை ஆய்வு செய்து விசாரணையை தொடங்கினர். நீண்ட நாட்களாக பூட்டி கிடந்த வீட்டில் எலும்புக்கூடாக மீட்கப்பட்டது யார்? கொலை செய்யப்பட்டாரா அல்லது வேறு ஏதேனும் அசம்பாவிதம் நிகழ்ந்ததா என்பன உள்ளிட்ட பல்வேறு கோணங்களில் விசாரணையை போலீசார் தீவிரப்படுத்தினர். மீட்கப்பட்ட அந்த எலும்புக்கூடு லேபுக்கு அனுப்பப்பட்டிருக்கும் நிலையில் அதனை ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்ட பின்னரே உயிரிழந்தது எப்போது, அது கொலையா அல்லது தற்கொலையா என்கிற விவரங்கள் தெரிய வரும். மறுபுறம் காணாமல் போனவர்களின் விவரங்களை சேகரித்தும் விசாரணையை தீவிரப்படுத்தி வருகிறது காவல்துறை. அதில் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளிவரலாம் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது.